Okay, students. Now let us see appointment of company secretary. Appointment of company secretary. நிரும செயலர் நியமனம் பற்றி பார்க்க இருக்கிறோம். As per section 2, subsection 24, 203 rule, 204 of the Companies Act 2013, the provisions regarding the appointment of company secretary are: every listed company must have full-time company secretary. listed companyன்னு சொல்கிறோம் இல்லையா, பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள். வாட் ஆர் கால்டு listed company? வாட் இஸ் லிஸ்டிங்? இது உங்களுக்கு தெரியணும். லிஸ்டிங்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பங்கு மாற்றகத்தில் இந்த ஒரு கம்பெனியினுடைய பங்கு பத்திரங்களை வாங்க விற்க பட்டியலில் சேர்க்கப்படுவது. அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய பட்டியலில் இந்த கம்பெனியினுடைய பங்கு பத்திரங்கள் வாங்க விற்க சேர்க்கப்படுவது. அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்றாங்க, அந்த கம்பெனியினுடைய ஷேர்ஸு டிவெஞ்சர்ஸு சேர்த்துட்றாங்க. அதுதான் நம்ம லிஸ்டிங்னு சொல்கிறோம். பொதுவாக பப்ளிக் லிமிடெட் கம்பெனியெல்லாம் லிஸ்டட் கம்பெனியாக இருக்கும். அதை தான் சொல்கிறோம். எவரி லிஸ்டட் கம்பெனி மஸ்ட் ஹவ் must appoint a company secretary as full-time. must have a full-time company secretary. முழு நேர நிரும செயலர் ஒருவரை, உரிய தகுதிகள் பெற்ற ஒருவரை கம்பெனியில் செக்ரட்டரியாக நியமிக்க வேண்டும். எவரி லிஸ்டட் கம்பெனி மஸ்ட் ஹாவ் எ ஃபுல்-டைம் கம்பெனி செக்ரட்டரி. எவரி அன்லிஸ்டட் கம்பெனி, பட்டியலிடப்படாத நிறுவனங்கள், அண்ட் எவரி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பட்டியலிடப்படாத நிறுவனங்களும் தனி நிறுவனங்களும் have a paid up share capital of 5 crore or more must also have a full-time secretary. பட்டியலிடப்படாத நிறுவனமாக இருந்தாலும் தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் அதனுடைய ஷேர் கேபிட்டல் 5 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா, செலுத்தப்பட்ட பங்கு முதல் 5 கோடி ரூபாய்க்கு மேலே, 5 கோடி அல்லது அதற்கு மேலே இருந்ததுன்னா அந்த கம்பெனியில் ஒரு முழு நேர செயலர், கம்பெனி செக்ரட்டரி நியமிக்கப்பட வேண்டும். Only an individual who is a member of Institute of Company Secretaries of India can be appointed as a company secretary. இந்திய நிரும செயலர் நிறுவனத்தில் பதிவு பெற்ற ஒரு நபரை தான் நம்ம நிரும செயலராக நியமிக்க முடியும். இந்த ஐசிஎஸ்ஐ கோர்ஸு பாஸ் பண்ணி இருக்கணும், அதில் மெம்பர்ஷிப் வாங்கி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் முழு நேர நிரும செயலராக நியமிக்க முடியும். இவங்களோட அப்பாயின்மெண்ட் எப்படி நடக்குது? How the company secretary is appointed? He may be appointed by the promoters or by the first board of directors. இதை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல பை த ப்ரொமோட்டர்ஸ், நிறுவனத்தினுடைய தோற்றுவிப்பாளர்களால் கம்பெனி செக்ரட்டரி நியமிக்கப்படலாம். The first secretary of a company is appointed by the promoters at pre-incorporation stage and such name is mentioned in the articles of association. கம்பெனியை கூட்டுருவாக்கம் செய்யும் போதே தோற்றுவிப்பாளர்கள் நிரும செயலரனுடைய ஒப்புதலை பெற்று அவருடைய பெயரை இந்த கம்பெனிக்கு செயலருக்காக செயல்முறை விதிகளில் குறிப்பிட்டுறாங்க. ஸோ தோற்றுவிப்பாளர்களால் நிறுவனத்தினுடைய முதல் செயலர் நியமிக்கப்படலாம். The first secretary of a company is appointed by the promoters at a pre-incorporation stage and as such name is mentioned in the articles of association. நிறுவனத்தினுடைய செயல்முறை விதிகளே நிறுவனத்தை கூட்டுருவாக்கும் போது தயாரிக்கக்கூடிய மிக முக்கியமான ஆவணம் செயல்முறை விதிகள், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். இட் ஷுட் பி given to the registrar of company at the time of registration. நிறுவனத்தை பதிவு செய்வதற்காக பதிவாளர்கிட்ட விண்ணப்பிக்கும் போது இந்த செயல்முறை விதிகளில் ஒரு நபரோட ஒப்புதலை பெற்று அவருடைய பெயரை நிரும செயலராக குறிப்பிட்டிருக்கலாம். ஆகவே நிரும செயலர் என்பவர் தோற்றுவிப்பாளர்களால் நியமிக்கப்படலாம். நிறுவனத்தை கூட்டுருவாக்கம் செய்யும்போது பை த ஃபஸ்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், நிரும இயக்குநரவையினுடைய முதல் கூட்டத்தில் நியமிக்கப்படலாம். After the company has been registered, the first board of directors appoints a secretary at the first board meeting.
நிறுவனத்தினுடைய முதல் இயக்குனரவை கூட்டத்தில் நிறுவனத்தினுடைய செயலரை நியமிக்கலாம். The board of directors can continue the existing secretary appointed by the promoters or can appoint a new company secretary. அந்த நிறுவனத்தினுடைய முதல் இயக்குனரவை கூட்டத்தில் ஏற்கனவே செயல்முறை விதிகளில் குறிப்பிட்ட அந்த நபரையே நிறுவனத்தினுடைய செயலராக அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கலாம், கண்டினியூ பண்ண சொல்லிடலாம். அல்லது அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வேற ஒருத்தரை நிறுவனத்தினுடைய செயலராக நியமிக்கலாம். Now let us see the functions or duties of company secretary. இது ஒரு புதிய செய்தி. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கம்பெனி செக்ரட்டரியினுடைய ஃபங்க்ஷன்ஸை 2 மேஜர் ஹெட்ஸில் பார்க்கலாம். ஸ்டாட்யூட்டரி ஃபங்க்ஷன்ஸ், நான் ஸ்டாட்யூட்டரி ஃபங்க்ஷன்ஸ். இந்த படத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டாட்யூட்டரி ஃபங்க்ஷன்ஸுங்கிறப்ப அக்கார்டிங் டு த கம்பெனிஸ் ஆக்ட், அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட், அண்டர் த இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட், அண்டர் த சேல்ஸ் டேக்ஸ் ஆக்ட், அண்டர் அதர் ஆக்ட்ஸ், அவங்க சட்டப்படியாக செய்ய வேண்டிய பணிகள், நிறும சட்டத்தின்படி செய்ய வேண்டிய பணிகள், வருமான வரி சட்டத்தின்படி செய்ய வேண்டிய பணிகள், முத்திரை வரி சட்டப்படி செய்ய வேண்டிய பணிகள், விற்பனை வரி சட்டப்படியான பணிகள், இன்னும் மற்ற சட்டங்கள் படி அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள். தீஸ் ஆர் ஆல் கால்டு ஸ்டாட்யூட்டரி ஃபங்க்ஷன்ஸ். நான் ஸ்டாட்யூட்டரி ஃபங்க்ஷன்ஸ், சட்டப்பூர்வமற்ற பணிகள் அப்படிங்கிறப்ப அதில் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேஷன் டு டைரக்டர்ஸ், இயக்குனரவைக்கு அவர்கள் ஆற்ற வேண்டிய பணிகள். ஃபங்க்ஷன்ஸ் ரிலேஷன் டு ஷேர் ஹோல்டர்ஸ், பங்குதாரர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள். ஃபங்க்ஷன்ஸ் இன் ரிலேஷன் டு ஆஃபீஸ் அண்ட் ஸ்டாஃப், அலுவலகத்திற்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் அவருடைய பணிகள். இப்படி பிரிக்கலாம். இதில் ஸ்டாட்யூட்டரி ஃபங்க்ஷன்ஸ் சட்டப்பூர்வமான பணிகள் என்னென்னு பார்க்க இருக்கிறோம். ஆஸ் த பிரின்சிபல் ஆஃபீஸர் ஆஃப் த கம்பெனி, த செக்ரட்டரி மஸ்ட் அப்சர்வ் all the legal formalities in respect of the provisions of the Companies Act and other laws which have a bearing on the activities of the company. நிறும சட்டப்படியும் பிற சட்டங்கள் படியும் நிறுமத்தை செயல்படுத்துவதற்கான அனைத்து பணிகளையும் இவர் தான் பார்க்க வேண்டியிருக்கு. சட்டப்படியான பணிகள் அனைத்தையும் முழுவதுமாக மேற்கொள்ள வேண்டிய கடமை இவருக்கு இருக்கிறது. அக்கார்டிங் டு த கம்பெனிஸ் ஆக்ட் 2013, நிறும சட்டப்படி இவர் ஆற்ற வேண்டிய பணிகள் என்னென்ன அப்படின்னா, டு சைன் த டாக்குமெண்ட் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் ரெக்வயரிங் ஆத்தன்டிஃபிகேஷன் பை த கம்பெனி, நிறுமத்தினால் அங்கீகரிக்கப்பட்டது, நிறுமம் ஏற்றுக்கொண்டதற்கு சான்றாக ஆவணங்களில் கையொப்பமிடுவதும் ஆணைகளில் கையொப்பமிடுவதற்கான கடமை இவருக்கு இருக்குது. நிறுவனம் எந்த ஒரு கடிதத்தை கொடுத்தாலும், பங்கு ஒதுக்கீட்டு கடிதத்தை அனுப்பினாலும், ஒரு பிழப்பு தொடர்பான தகவல்களை தெரிவித்தாலும், பங்கு விண்ணப்ப பணத்தை திருப்பி அனுப்புவதற்கு உரிய தகவல்கள் பிறப்பிக்கப்பட்டாலும், நிறுவனம் தரக்கூடிய பிறப்பிக்கக்கூடிய எந்த ஒரு ஆணையிலையும் எந்த ஒரு ஆவணத்திலையும் நிறுவனத்தின் சார்பாக கையொப்பமிட வேண்டிய பணி இவருடையது, கடமை இவருடையது. டு மெயின்டைன் ஷேர் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ், அதாவது நிறுவனத்தினுடைய பதிவு அலுவலகத்தில் பங்குதாரர் பதிவேடும், இயக்குனர்கள் பதிவேடும், ஒப்பந்த பதிவேடும் பராமரிக்க வேண்டிய பணி இவருடையது. டு கிவ் நோட்டீஸ் டு ரெஜிஸ்ட்ரார் ஃபார் இன்க்ரீஸ் இன் ஷேர் கேபிட்டல், பங்கு முதல் அதிகரிக்கும் போது அது பற்றிய தகவல்களை நிறும பதிவாளருக்கு தெரிவிக்க வேண்டியது இவருடைய கடமை. டு டெலிவர் ஷேர் சர்டிஃபிகேட் ஆஃப் அலாட்மெண்ட் வித்தின் 2 months ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர், அதாவது பங்குதாரர்களுக்கு பங்குகளை ஒதுக்கீடு செய்த பிறகு 2 மாதத்திற்குள்ளர பங்கு சான்றிதழ்களை அனுப்புவதும், பங்கு மாற்றம் செய்வதாக இருந்தால் அதற்கு பங்கு மாற்றத்தை செயல்படுத்துவதற்குரிய ஆணையை பிறப்பிப்பதும் 2 மாதத்துக்குள்ளர இவருடைய பணியாக கருதப்படுகிறது. டு சைன் அண்ட் சென்ட் த ஆனுவல் ரிட்டர்ன், ஆண்டு கணக்குகளை சரிபார்த்து அதை கையொப்பமிட்டு நிறும பதிவாளருக்கு தாக்கல் செய்ய வேண்டியது இவருடைய கடமையாகும், பணியாகும். To make a statutory declaration for receiving certificate of commencement of business,
அதாவது நிறுவனம் தொழிலை தொடங்கலாங்கிறதுக்கான ஒரு சான்றிதழை பெற வேண்டியது இவருடைய கடமையாகும். டு சென்ட் நோட்டீஸ் ஆஃப் ஜெனரல் மீட்டிங் டு எவ்வரி மெம்பர் ஆஃப் த கம்பெனி. பங்குதாரர்களோட ஆண்டு பொதுக்கூட்டத்திற்கு சட்டத்தில் குறிப்பிட்டபடி குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாக அனைத்து பங்குதாரர்களுக்கும் அந்த கூட்டம் தொடர்பான அறிவிக்கைய கையொப்பமிட்டு அனுப்ப வேண்டியது இவருடைய பணியாகும். டு மேக் ஸ்டாச்சுட்டரி புக்ஸ். சட்டப்பூர்வமான பதிவேடுகளையெல்லாம் தோற்றுவிக்க வேண்டியதும் பராமரிக்க வேண்டியதும் இவருடைய பணியாகும். டு ப்ரிப்பேர் மினிட்ஸ் ஆஃப் எவரி ஜெனரல் மீட்டிங் அண்ட் போர்டு மீட்டிங்ஸ் வித்தின் 30 days. நிறும கூட்டங்களில் பங்குதாரர் கூட்டங்கள், இயக்குநரவை கூட்டங்கள், அந்த கூட்டங்களில் எடுக்கப்படும் தீர்மானங்களை முறையாக மினிட் புக்கில் கூட்ட நடவடிக்கை குறிப்பேட்டில் 30 நாளைக்குள்ளே தயார் பண்ணி அந்த கூட்ட தலைவர்கிட்ட கையொப்பம் வாங்குவது இவருடைய கடமை. டு ஃபைல் எ ரெசல்யூஷன் வித் த ரிஜிஸ்டார். கம்பெனி கூட்டங்களில் எடுக்கப்படும் தீர்மானங்களை ரிஜிஸ்டாருக்கு ஒரு காப்பியை அனுப்பி வைக்க வேண்டியது இவருடைய கடமை. டு அசிஸ்ட் இன் ப்ரிப்பேரிங் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ஆஃப் வைண்டிங் அப் ஆஃப் எ கம்பெனி. ஒரு நிறுவனத்தை கலைக்கும் போது அந்த கலைப்பு தொடர்பான பணியில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு தேவையான விவரங்களை, தேவையான அறிக்கைகளை உரிய நேரத்தில் வழங்கிட வேண்டியதும் இவருடைய சட்டப்பூர்வமான பணியாக கருதப்படுகிறது. அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட், வருமான வரி சட்டப்படி இவர் ஆற்ற வேண்டிய பணிகள். ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிடக்ஷன் ஆஃப் ரெக்வசிட் இன்கம் டேக்ஸ் ஃப்ரம் த சேலரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். பணியாளர்களினுடைய வருமான வரி சட்டத்தின்படி ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே அவர்கள் வருமானம் பெறக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க சம்பளத்தில் அந்த வருமான வரியை பிடித்தம் செய்து அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது, மாதம் பிடித்து அந்த பணத்தை அரசு கணக்கில் செலுத்த வேண்டியது இவருடைய சட்டப்பூர்வமான கடமையாக கருதப்படுகிறது. He has to ensure that the tax deducted is deposited at government treasury. அரசு கருவூலத்தில் அந்த பணம் செலுத்தப்பட்டதாங்கிறத அவர் உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவருடைய வருமான வரி சட்டத்தின்படியான கடமையாக கருதப்படுகிறது. Secretary has to submit and verify various forms for timely filing of income tax returns to the authorities in accordance with the law. இன்கம் டேக்ஸ் சட்டப்படி, வருமான வரி சட்டப்படி தேவையான விவரங்களை கோப்பிட்டு வைத்திருக்க வேண்டும். வருமான வரி அலுவலகத்திற்கு தர வேண்டிய தகவல்களை உரிய நேரத்தில் தர வேண்டியதும் அவருடைய கடமையாக கருதப்படுகிறது. He has to see that the certificate of tax deducted at source, TDSன்னு சொல்லுவோம், is issued to every employee and shareholders. பங்குதாரர்களுக்கும் பணியாளர்களுக்கும் அவர்களுக்கு உரிய தொகையில், அவர்களுக்கு சேர வேண்டிய தொகையில் எவ்வளவு டிடிஎஸ் பிடிச்சிருக்கோம், வருமான வரிக்காக எவ்வளவு பிடித்திருக்கிறோங்கிற அந்த டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டை, டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ், எவ்வளவு பிடிச்சிருக்கோம், வருமான வரி பிடிச்சிருக்கிறோங்கிற அந்த சர்டிஃபிகேட்டை ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலையும் வருமான வரி கணக்கிற்காக அவர் செலுத்த வேண்டியது, கொடுக்க வேண்டியது அவசியமாகும். டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டை அந்த நிறுவனத்தினுடைய சார்பாக அவர்கள் சம்பளத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் எவ்வளவு வருமான வரிக்காக பிடித்தம் செய்யப்பட்டு அரசு கருவூலத்தில் செலுத்தப்பட்டது அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை அவர்களுக்கு, பணியாளர்களுக்கு தர வேண்டும். அண்டர் த இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட், முத்திரை வில்லை சட்டப்படி, the company secretary has to ensure that whether proper stamps are affixed on the company's documents like letter of allotment and share certificate or not. உரிய அளவில் உரிய தொகைக்கு முத்திரை வரி சட்டப்படி பங்கு சான்றிதழில், பங்கு ஒதுக்கீட்டு கடிதங்களில், இன்னும் மற்ற ஆவணங்களில் உரிய போதுமான அளவுக்கு அந்த ஸ்டாம்ப் ஒட்டி இருக்காங்களான்னு சரிபார்த்து கொள்ள வேண்டியது செயலரோட கடமை. ஹீ இஸ் ஆல்சோ கம்ப்ளையிங் வித் மினிமம் வேஜஸ் ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட், இந்த சட்டங்களையும் அவர் கடைபிடிக்க வேண்டும். பணியாளர் சட்டங்கள், குறைந்தபட்ச கூலி சட்டம், அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ்,
பணியாளர்களோட காப்பீடு தொடர்பான சட்டங்களையும் இவர் முறைப்படி பின்பற்ற வேண்டும். அண்டர் த சேல்ஸ் டேக்ஸ் ஆக்ட், விற்பனை வரி சட்டப்படி he must ensure timely submission of tax returns to the sales tax authorities and payment of tax. விற்பனை வரி விதிப்பு அதிகாரிகளுக்கு உரிய ஆவணங்களை உரிய நேரத்தில் கொடுக்க வேண்டும். விற்பனை வரிகளையும் உடனடியாக செலுத்த வேண்டிய வரிகளை தாமதமின்றி செலுத்த வேண்டியது, நிறுவனத்தின் சார்பாக செலுத்த வேண்டியது இவருடைய பணியாகும். அண்டர் அதர் ஆக்ட்ஸ், மற்ற சட்டங்கள் படி he must see that the provisions of any other act applicable to the company, example Foreign Exchange Regulation Act, Industrial Development and Regulation Act and rules are also complied with. அதாவது நிறுவனம் செயல்படும் போது அந்நிய செலவாணி சட்டம், அப்புறம் தொழிலாளர் சட்டம், தொழில் நிறுவன சட்டம், இதையெல்லாம் அவர் முறையாக அந்த சட்ட விதிகளை கடைபிடிக்க வேண்டும். வேர் த கம்பெனி இஸ் கேரிங் ஆன் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் he must also comply with the provisions of Factories Act. உற்பத்தி பணிகளில் அந்த நிறுவனம் ஈடுபட்டதுன்னா அந்த உற்பத்தி தொடர்பான சட்டங்கள், பொருள் தயாரிப்பு தொடர்பான அரசினுடைய சட்டங்கள், அப்புறம் கூலி தொடர்பான பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் அண்ட் அதர் லாஸ், உரிய சட்டங்கள் அனைத்தையும் அவர் சட்டப்படியாக பின்பற்ற வேண்டும். தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் ஸ்டாச்சுட்டரி ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்னோம், நான் ஸ்டாச்சுட்டரி ஃபங்க்ஷன்ஸை 3 வகையாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபங்க்ஷன்ஸ் இன் ரிலேஷன் டு டைரக்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இன் ரிலேஷன் டு டைரக்டர்ஸ், அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இன் ரிலேஷன் டு ஷேர் ஹோல்டர்ஸ், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் இன் ரிலேஷன் டு ஆஃபீஸ் அண்ட் ஸ்டாஃப். அதில் ஃபங்க்ஷன்ஸ் இன் ரிலேஷன் டு டைரக்டர்ஸ், இயக்குநர்களுக்கு நிறுவன செயலர் ஆற்ற வேண்டிய பணிகள் அல்லது கடமைகள். A company secretary acts under the full control of the board of directors and carry out the instructions of the directors. நிறுவன செயலருங்கிறவர் இயக்குநரவையினால் பணி நியமனம் செய்யப்படுகிறார். இயக்குனர் அவையினுடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு இயக்குனர் அவையினுடைய தீர்மானங்களை செயல்படுத்த வேண்டியதும் அவர்களுடைய தீர்மானங்களின்படி செயல்படுத்தி தர வேண்டியதும் இவர் நிறுவன செயலரினுடைய கடமை. A company secretary acts under the full control of the board of directors and carry out the instructions of the directors. A secretary provides necessary advice and information to the board to formulate the company policy and arrive at decisions. இயக்குனர் அவை அந்த முடிவுகளை எடுப்பதற்கும் உரிய தகவல்களை உரிய நேரத்தில் சட்டப்படியான தகவல்களை அவர்களுக்கு தர வேண்டியதும் நிறுவன செயலரினுடைய கடமையாகும். It is the secretary's duties to implement the decisions taken by the board of directors. இயக்குனர் அவையினால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை செயலாக்கம் செய்ய வேண்டியது நிறுவன செயலரினுடைய கடமையாக கருதப்படுகிறது. The duties of the secretary includes arranging the board meetings. இயக்குனர் அவை கூட்டத்தை கூட்டுவது தொடர்பான அறிவிக்கைகள், அதில் என்னென்ன பாலிசி பற்றி என்னென்ன மேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோங்கிற அந்த ப்ரிப்பேரிங் அஜெண்டா ஆஃப் சச் மீட்டிங்ஸ், அந்த கூட்டத்தில் நம்ம பேச இருக்கின்ற விவரங்கள், ரெக்கார்டிங் தி அட்டண்டன்ஸ் ஆஃப் த டைரக்டர்ஸ், அந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கங்கிற அந்த அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரை மெயின்டைன் பண்ண வேண்டியது. அண்ட் த மினிட்ஸ், கூட்ட நடவடிக்கை தொடர்பான குறிப்பேடுகள், கூட்டத்தில் என்னென்ன நடைபெற்றதுங்கிறத சுருக்கமாக பதிவு செய்யக்கூடிய அந்த மினிட்ஸ், கூட்ட நடவடிக்கை குறிப்பேடு. அண்ட் அந்த ரெசல்யூஷன்ஸ், தீர்மானங்கள், ஏற்றப்பட்ட தீர்மானங்கள், அதை சம்பந்தமான பதிவேடுகள், இது எல்லாத்தையும் அவர் மெயின்டைன் பண்ணணும். இது இயக்குநர்களுக்கு அவர் ஆற்ற வேண்டிய முக்கியமான கடமைகளில் வரும். The duties of the secretary includes arranging the board meetings. He should arrange board meetings within the proper time, issuing notice and preparing agenda of such meetings, recording the attendance of the directors and the minutes and resolutions of the meeting in consultation with the chairman. அந்த கூட்ட தலைவரோட ஒப்புதலை பெற வேண்டும். Functions in relation to shareholders.
பங்குதாரர்களுக்கு நிறுவ செயலர் ஆற்ற வேண்டிய பணிகள். த கம்பெனி செக்ரட்டரி மஸ்ட் சர்வ் இன் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ். நிறுவ செயலரோட பணி பங்குதாரர்களினுடைய நலனை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும். பங்குதாரர்களினுடைய நலனை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும். The company secretary must serve in the best interest of the shareholders. He also must safeguard the shareholders' interest. பங்குதாரர்கள் நலனை அவர்கள் பாதுகாக்க வேண்டும். Under the Companies Act 2013, the secretary should act as a link between the board of directors and the shareholders and also to ensure that the shareholders' rights are not violated. இவர் இயக்குநரவைக்கும் பங்குதாரர்களுக்கும் ஒரு பாலமாக பணியாற்ற வேண்டும். ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இவர் பணியாற்ற வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் பங்குதாரர்களோட உரிமைகள் மீறாமல் பார்த்து கொள்ள வேண்டியது இவருடைய பணியாகும். To ensure that the shareholder rights are not violated, he has to arrange the issue of allotment letters, call letters, letters of regret, ஷேர் சர்டிஃபிகேட், ஷேர் வாரண்ட்ஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ். பங்குதாரர்களுக்கு பங்கு ஒதுக்கீட்டு கடிதங்களையும் அழைப்பு கடிதங்களையும் வருத்தமடல்களையும் பங்கு சான்றிதழ்களையும் பங்காணைகளையும் அனுப்பி வைக்க வேண்டியது இவருடைய கடமை. பிசைட்ஸ் he has to issue notice and agenda to all meetings of shareholders and also to send replies to enquiries and complaints of the shareholders on behalf of the board of directors. அதோடு கூட அந்த பங்குதாரர்கள் கூட்டம் தொடர்பான அறிவிக்கையை பங்குதாரர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டியதும் அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் விவரங்களை தெரிவிக்க வேண்டியதும் இவருடைய கடமையாகும். பங்குதாரர்கள்டேருந்து ஏதேனும் கடிதங்கள் பெறப்பட்டிருந்தால், பங்குதாரர்கள் ஐயப்பாடோட சில வினாக்களை எழுப்பியிருந்தால் அந்த கடிதங்களுக்கு முறையாக நிறுவனத்தின் சார்பில் இயக்குநரவை சார்பில் தெளிவான பதிலை தர வேண்டியது நிறுவ செயலரினுடைய பணியாக கருதப்படுகிறது. ஃபங்க்ஷன்ஸ் இன் ரிலேஷன் டு ஆஃபீஸ் அண்ட் ஸ்டாஃப். செக்ரட்டரி இஸ் த கிங் பின். இவர் ஒரு பெரிய முக்கியமான நபராக கருதப்படுகிறார். செக்ரட்டரி இஸ் த கிங் பின் ஆஃப் த ஹோல் ஆஃப் த கார்ப்பரேட் மிஷினரி. அந்த கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு இவர் அச்சாணியாக இருக்கார். மிக முக்கியமான நபராக இருக்கிறார். இவர் தான் ஆதாரமாக இருக்கிறார். He is responsible for smooth functioning of the office work. அலுவலக பணிகளை முறையாக பொறுப்போடு செய்வதற்கு இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். He exercises overall supervision, control and coordination of all clerical activities in the office. அலுவலகத்தில் எல்லா பணிகளும் முறையாக நடைபெறுகிறதா என மேற்பார்வையிடுவதற்கும் தன்னோட கட்டுப்பாட்டு கீழே அந்த பணிகளை வைத்து கொள்வதற்கும் அலுவலக பணிகளை முறையாக ஒருங்கிணைப்பதற்கும் அமைச்சு பணிகளை திறம்பட செய்வதற்குமான ஒரு நிலையில் நிறுவ செயலர் இருக்கிறார். Thank you, students.